இந்த வாரம் எப்படியோ குழு காசை கட்டிட்டேன். அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. இந்த அம்மா வேற, ஓனர் அம்மா வேற லீவ் போட்டு அதுக்கெல்லாம் வேற சம்பளத்தை பிடிக்கிறேன்னு இருக்குது. இப்படி பிடிச்சா நாங்களாம் என்ன பண்ணுறது? அவ்வளோ வேலை வாங்குதுக்கா என்கிட்ட, ஆனால் சம்பளத்தை பிடிச்சிக்கிறேன் லீவ் போட்டா. பாட்டியே, கொஞ்சம் தள்ளி உட்காருறீங்களா? ரொம்ப நேரமாக என் மடியில் உட்காந்துருக்கீங்க. ஐயா கோமதி, நான் ஓ மடியில் உட்காந்துட்டேன். அதுதான் அப்பா இல்லாதிருந்தே ஒரு மாதிரியா பஞ்சமத்தில் உட்காந்துருக்க மாதிரியே இருந்துச்சுமா. இருக்கும் பாட்டி, உனக்கு எல்லாம் இருக்கும். பஞ்சமத்தையில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். எங்கள் அக்கா மடி உனக்கு பஞ்சமத்தையா? சரி விருட்டி, வயசானவங்க தெரியாமல் உட்காந்துட்டாங்க. ஏன் வசந்தி இப்படியெல்லாமா பண்ணுது? நீ வேலை பார்க்குற இடத்துல அந்த பொம்பளை, நீ வேற எங்கிட்டாவது வேலைக்கு போகலாம்லடி. போகணும் தாக்கா பார்க்குறேன். நீ ஏதாவது வேலை உனக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்தால் சொல்லுக்கா. சம்பளம் ஒரு மாதம் ஒரு 8000 ரூபா கொடுத்தா போதும். சரி டீ சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார், அவரோட வேலை பார்க்குற இடத்துல ஓனரோட வீட்டில் வேலை இருக்குன்னு. துணி துவைக்க, பாத்திரம் விளக்குறதுக்கெலாம் இங்கே ஆளுங்க இருக்காங்களாம். வெறும் சமைச்சு போடுறதுக்கு மட்டும்தான் ஆள் தேவையா. நீ தான் நல்லா சமைப்பேல, நான் சொல்லி அவர்கிட்ட கேட்க சொல்கிறேன்டி. எப்படியும் மாதம் சம்பளம் ஒரு 10,000 ரூபா கிட்ட தான் கொடுப்பாங்க. உனக்கு அது போதும்லடி? தாராளமாக அந்த காசு போதும்க்கா. ஆனால் என் புருஷனுக்கு மட்டும் நான் எங்கே வேலை பார்க்குறேன்னு தெரியக்கூடாதுக்கா. பழைய இடத்துல வேலைக்கு போகிறேன்ற மாதிரியே இருக்கட்டும். அண்ணன் எதுவும் பார்த்தா தெரியாமல் சொல்லிடாமா. இல்லைன்னா குடிச்சிட்டு வந்து அதுக்கு ஒரு ஆட்டம் ஆடுவார். காசு நம்ம வாங்குகிற சம்பள காசையும் வாங்கிட்டு போய் தண்ணி அடிச்சுட்டு வீடே அமக்கலம் பண்ணிக்கிட்டு தெரியும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி. என்ன பாட்டியோ, இன்னைக்கு வயலுக்கு போலையா? போகணுமா? இந்த குழு கட்டலாம்ட்டு தான் வந்தேன். கட்டியாச்சு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளாட்டி வீட்டில் போய் கஞ்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு துக்குச்சீட்டில் போட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான் வயலுக்கு. ஏன் பாட்டி, நானும் கேட்கலாம் தான். நீ எதுக்கு குழுவில் காசு எடுத்த? இப்போ நீ கட்டிக்கிட்டு இருக்க, அந்த காசை வச்சு என்ன பாட்டி பண்ண? அந்த வயிற்றுல ஏமாத்துக்கிறியா? என் மகளுக்கு குழு காசு எடுத்து கொடுத்துட்டு அவளுக்கு பதிலாக இப்போ நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். காசு வாங்கல எம்மா கஷ்டமா இருக்கு. ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டேங்கிறேன் என் புருஷன். நீ வாங்கி கொடு, நான் கட்டிக்கிறேன்னு சொன்னா. இப்போ என்னன்னா நான் வேலைக்கு போய் இந்த வயசான காலத்தில் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் பாட்டி. ஏங்கா? ஆமாம் பாட்டி, உங்கள் மவளை பக்கத்து ஊரில் தானே கட்டி கொடுத்தீங்க? ஆமாம்மா, அவன் புருஷன் சரியான குடிகாரன், சோம்பேறி பையன், வேலைக்கே போகிறது இல்லையாம்மா. இவ என்கிட்ட சொல்லி அழுகுறா. நான் என்ன பண்ணுறது? மழை கஷ்டப்படுறத பார்க்க முடியல. நான் வயலில் வேலை பார்த்து காசு கட்டிக்கிட்டு இருக்கேம்மா. என்ன மாதிரி போல் அந்த பாட்டியோட பொண்ணு. எனக்கு தான் போக இடம் இல்லாமல், தாய் தகப்பு இல்லாமல் இந்த ஆளை என் சித்திக்காரி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா. கல்யாணமான புதுசில் நல்லா தான் இருந்தான். அப்புறம் போக போக குடிக்க அடிமையாகி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் 2 பிள்ளைங்கள இருக்குன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சரி விடு வசந்தி, உன் பிள்ளைங்க தலையெடுக்கிற நேரம் உன் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும். நீ கவலைப்படாதம்மா. ஆமாம், பொம்பளையாக பிறந்தா எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு தான் ஆகணும்க்கா. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதையும் பார்த்துடலாம் விடுக்கா. சரி, வீட்டில் என்ன சமைச்சிங்க எல்லாரும்? நான் கறி வச்சு ரசம் வச்சிருக்கேன் சின்ன பொண்ணு. நான் காலையில் மத்தியானம் சேர்த்து சோறு வச்சு கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் வச்சு கூட்டு வச்சிருக்கேம்மா. சின்ன பொண்ணு, நான் பழைய சோறு கருவாட்டு குழம்பும் வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். எல்லார் வீட்லேயும் செம்ம சாப்பாடு. வாங்க எல்லாரும் கூட்டம் சாப்பாடு சாப்பிடலாம். பாட்டி, நீ என்ன சாப்பாடுன்னு சொல்லவே இல்லை. நேற்று வச்சு செஞ்சு இருக்குமா, அதில் வந்து உள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி போட்டு வச்சிருக்கேன். அதை தாம்மா எடுத்துகிட்டு போகணும். வயலில் வேலை பார்க்குறேன் பார்த்தியா, வெயிலுக்கு அதாம்மா இதமாக இருக்குது. சூப்பர் பாட்டி, வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்லைம்மா, எனக்கு வயலுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரி பாட்டி, பார்த்து போயிட்டு வாங்க. அப்பப்போ வாங்க, எங்களோட வந்து பேசிக்கிட்டு இருங்க. சரிம்மா, நான் வரேன்.